ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது கோபி மஞ்சூரியன். நிறைய பேர் இதை கிரேவியாக சாப்பிட்ருப்பீங்க, ட்ரையாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இது ரெண்டும் சேர்ந்தா மாதிரி தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து தண்ணியை ட்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம ட்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவரை எடுத்து இதாக கூட சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா காலிஃப்ளவரும் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. காலிஃப்ளவர் எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இப்போவே கலர் வந்திருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம காலிஃப்ளவரை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் அது கூட 5 பல் பூண்டு நல்லா சீவி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அது கூட ஒரு பெரிய சைஸு குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தால் போதும். 4 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சுகர் 1/2 ஸ்பூன், சால்ட் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. அது வரலாம் வெயிட் பண்ணலாம். கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர் வந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதாக கூட சேர்த்துக்கிறேன். சுட சுட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம சப்பாத்தி, தோசை, அப்படி இல்லைன்னா இடியாப்பம், இதுக்குன்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. பார்க்குறப்பவே செமையாக இருக்குங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.